நேராக போயிட்டு செல்வியும் இந்துவும் வந்துட்டு ரிசப்ஷனில் கேட்குறாங்க. இந்த மாதிரி ஒருத்தர் வந்து ஃபீஸ் பே பண்ணார், பண்ணிவிட்டு பில்லு கூட உங்கள்கிட்ட கொடுக்க சொல்லிட்டாங்க, உங்கள் நம்பர் கொடுத்து ஃபோன் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. உங்கள் நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா இப்போ யாரோ தெரிஞ்சவங்க தாண்டின்னு இந்து சொல்கிறாங்க. அப்புறமா நேராக சிஸ்டர்கிட்ட போனால், நீங்கள் பார்த்தீங்களா இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணவருன்னு கேட்க, பார்த்தேன், ஆனால் அவர் அப்போவே கிளம்பிட்டாரு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க தானேன்னு கேட்க, இல்லை எங்களுக்கு தெரியாது. என்னடா இது, தெரிஞ்சவங்க இந்த காலத்தில் உதவி பண்ணுறதுக்கு யோசிக்கிறாங்க, 6000 ரூபாய் தூக்கி கொடுத்துட்டாரு, இந்த மாதிரி இந்த செக்கப்லாம் பண்ணணுன்னே எதுவாக இருந்தாலும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உடனே போயிட்டு பே பண்ணார், உண்மையிலே நல்ல மனுஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே யாராக இருக்குன்னு 2 பேரும் யோசிச்சுட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்கே பார்த்திங்கன்னா சித்ரா வந்துட்டு எழுந்து கீழே வராங்க, எல்லாம் சமைச்சிட்டு டைனிங் டேபிள் மேலே வச்சுருக்கு. யார் வராங்க என்ன ஏதுன்னு அவங்க சித்திக்கிட்ட கேட்குறாங்க. நீங்கள் உங்கள் அம்மா கிட்டே கேளுன்னு அவங்க சொல்லிடுறாங்க. அவங்க அம்மா கிட்டே போய் கேட்க, நீ போய் ரெடி ஆகிட்டு வாடின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை பொண்ணு பார்க்க தான் வராங்கன்னு சித்ரா ஷாக் ஆகி போயிடுறாங்க. சொல்லுமான்னு சொல்லி கேட்க, உன் தம்பி சிவா வரான்டி, இங்கே இருக்கிற ஊட்டி கான்வென்ட்டில் தானே படிக்கான், அதுக்கு என்னமோ இவ்வளோ பில்டப் பண்ணாங்க, போடி போய் ரெடி ஆகிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க போய் குளிச்சுட்டு வராங்க. அப்புறம் சிவா வராரு, ஆரத்தி எடுத்து கூட்டிகிட்டு வராங்க. அவங்க அப்பா, அவங்க சித்தப்பா, அதுக்கப்புறம் அவங்க அம்மா, சித்தின்ட்டு எல்லாருக்கிட்டையும் பேசுகிறாங்க. கரெக்டாக கர்ணா வராரு. திவாகர் வந்துட்டு பேக்கில் எடுத்துகிட்டு வரா சிவா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் சிவா வந்துட்டு அவங்க தாத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு, சரி போய் சாப்பிட்லாம், நீ போயிட்டு ரிஃப்ரெஷ் ஆகிட்டு வரலாம் அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அப்புறம் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தோடனே கர்ணாவை பார்த்தோன்னா, கர்ணா எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே சித்ரா சொல்கிறாங்க, அவர் வயசுனா உன் வயசுனா அண்ணன் சொல்லி கூப்பிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, பரவாயில்ல விடு சித்ரா, என்னை கர்ணானே கூப்பிட்டோம் சிவா அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா, தட்ஸ் குட் அப்படின்னு சொல்லிட்டு போய் சாப்பிட்றாங்க. எல்லா ஆளுக்கு அவரை கவனிக்கிறாங்க. இதை சாப்பிட்டு அதை சாப்பிட்டுன்னு சொல்ல சித்ரா செம்ம கடுப்பாயிடுறாங்க. கிச்சனில் போய் புலம்பிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக ஜெயந்தி வராங்க. என்ன சித்தி இதெல்லாம் என்னடி பண்ணுறது, விடுடி அப்படின்னு சொல்கிறாங்க. நீயும் உனக்கு தானே சப்போர்ட் பண்ணுற அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் இல்லைடி, நான் எப்போவுமே உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க அம்மா வந்தோடனே, என்னம்மா இது எப்போ பாரு வந்துட்டு அவன் நல்லா படிக்காமல் மங்கி போய் வந்திருக்கான், நீங்கள் இந்த மாதிரி சாப்பாடு போட்டு தான் ஒன்றுமே தெரியாமல் அவன் ஃபெயில் ஆக போகிறான் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. கம்முன்னு எப்படி, நான் நல்லா படிக்கிறேன், ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்து என்ன வந்துட்டு காலேஜ் சேரக்கூடாது, ஆன்லைன் கோர்ஸ் கூட படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் அவனை என்னமோ படின்னு படிக்க வச்சுட்ருக்கீங்க, அவன் ஒன்றுமே படிக்க போகிறதுல சொல்லிட்டு இருக்காங்க, நான் படிக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்ல, வாய் மூட்டி இவங்க அப்பாவுக்கு இதெல்லாம் கேட்டுச்சு, அவ்வளோதான் அமைதியாக போயிடு அப்படின்னு அவங்க அம்மா கத்தி விட்டுறாங்க ஒரு பக்கம். அப்புறம் கர்ணா வராரு, என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு சித்ரா கிட்டே கேட்க, ஒன்றும் இல்லை, எல்லாம் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கர்ணா சொல்ல, உடனே கடுப்பாக வராங்க சித்ரா. அப்புறம் அன்னி பசிக்குதுன்னு அவங்க ஜெயந்திக்கிட்ட சொல்ல, ஜெயந்தி சாப்பாடு போட்டு வந்து கொடுக்குறாங்க. என்னாச்சு சித்ராக்குன்னு கேட்க, இப்படி தாண்டா புலம்பிட்டு இருப்பா, நீ போடா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. அப்புறம் சித்ரா ஒரு பக்கம் புலம்பிட்டு இங்கே இந்து வீட்டில் தோசை சுட்டுருக்காங்க. அவங்க அக்கா நேராக வந்து இந்த மாதிரி உடனே பணக்காரர் ஆகுது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் மாதிரி இது பண்ணுறாங்க, கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் ஜாயின் பண்ணோன்னா 5000 ரூபாய் பணம் தேவை, நீ எனக்கு கொடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க அதெல்லாம் வேண்டாக்கா, என்கிட்ட பணம் இல்லை, நான் வேணால் அடுத்த மாதம் இது பண்ணி தரேன்னு சொல்கிறாங்க. இந்த மாதம் நடக்கிறதுக்கு அடுத்த மாதம் இது பண்ண முடியுமா, அதெல்லாம் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பா செக்கப்புக்கு தான் பணம் இருக்குது அப்படின்னு என்ன சொல்கிறாங்க. அது அப்புறம் கூட பார்த்துக்கலாம், ஏற்க அந்த பணம் கொடுன்னு கேட்டுட்ருக்காங்க. அவங்க அப்பாவுமே சரி நான் அப்புறம் பார்த்துக்கிறேம்மா கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சும்மா இருங்கப்பான்னு சொல்கிறாங்க. அப்புறமா எனக்கு நான் எதுவுமே படிக்கல, நான் அப்படியே நின்றுறேன், காலேஜ் கூட போவாமா அப்படி இப்படின்னு அவங்க அக்கா நடிக்க, உடனே அவங்க அப்பா நம்பி அந்த பணத்தை எடுத்து கொடுத்துட்றாரு. இந்தாம்மா குடும்பம்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களும் வாங்கிக்கிட்டு அதை சந்தோஷமாக எடுத்துக்கிட்டு போகிறாங்க. ஆனால் அவங்க போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக பார்ட்டி பண்ணிகிட்ருக்காங்க ஒரு வீட்டில். அது தெரியாமல் இந்து வந்துட்டு கரெக்டாக அதே வீட்டுக்கு டெலிவரின்னு சொல்லிட்டு போயிட்டு டெலிவரி பண்ண போகிறாங்க. டெலிவரி கொடுத்துட்டு இப்படி பார்க்குறாங்க, எல்லோரும் மாஸ்க் போட்டுட்டு ஆடிட்டுருக்காங்க. அப்போ திடீர்னு மாஸ்க்கை கட்டிட்டு அவங்க அக்கா நிற்கிறத பார்த்தோன்னே இந்து செம்ம ஷாக்கு. அவங்க அக்கா இந்துவை பார்த்துட்டு அவங்களும் ஷாக் ஆகி போய் நிற்கிறாங்க. அதோட எபிசோட் முடியுதுங்க. இந்து இதை பற்றி என்ன பேச போகிறாங்க, என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.